இப்படிலாம் டெய்லி எடுத்தோம்னா கல்லீரல் பற்றி நான் பேசலை, இங்கே வெறும் கணையம் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன். இந்த கணையம் டோட்டலாக காலி ஆகிடும். இந்த கணையம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா கணையம்ங்கிறது ரொம்ப பின்னாடி, வயிற்றுக்கும் பின்னாடி இருக்கு. நீங்கள் வந்து சாதாரணமாக மெடிக்கலில் ஒரு வயிற்றை ஓப்பன் பண்ணால் கூட கணையத்தை பார்க்க முடியாது. அதாவது லேப்பராட்டமி பண்ணி வயிற்றை ஓப்பன் பண்ணால் கூட கணையத்தை அக்சஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வயிற்றுல பின்னாடி இருக்கு. முதுகு பக்கம் நிறைய தசைகள் இருக்கு. அதனால கணையத்தை நம்மளால பார்க்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப ஒரு சீக்ரெட் உறுப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த உறுப்பு வந்து டேமேஜ் ஆயிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்று எக்ஸ்ரேல பார்த்தோம்னா வெள்ளை வெள்ளையாக கட்டிகள் தெரிஞ்சிச்சுன்னா கால்சிஃபிகேஷன் ஆயிடுச்சு, டெபாசிட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்ல வந்து அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. அதுதான் அந்த நீர், கணையத்திலிருந்து வரக்கூடிய நீர், கணை நீர், பாங்க்ரியாட்டிக் அமிலேஸ். இது வந்து 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு ரத்தத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக கணைய வீக்கம் ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து கணையத்தில் வீக்கம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான டெஸ்ட்டுகள். இதை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை பண்ணாமையே கூட இந்த அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க கணையத்தில் பிரச்சனையை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப கணையத்தை பாதுகாக்கிற வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிப்பா நம்ம ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இன்னொன்று பழங்கள்